என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய புதிய கிருபையினால் நாம் நிரப்பப்பட்டு ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிற அவருடைய பலத்த கையுக்குள் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66, 67 வசனத்தை நான் படிக்கிறேன். யோவான் 6, 66, 67. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, 5 அப்பம் 2 மீனை 5000 புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து 12 கூடை நிரம்ப திரும்ப எடுத்து அவருடைய சீஷரில் அநேகர் இருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தம்மையே அவர் அப்பமாய் கொடுத்தார். தம்முடைய மாம்சத்தை புசிக்கும்படியாய் சொன்னார். தம்முடைய ரத்தத்தை பானம் பண்ணும்படியாக சொன்னார். ஆனால் அவருடைய சீஷரில் அநேகருக்கு அதை ஏற்க முடியவில்லை. எனவே ஆண்டவராகிய இயேசுவை விட்டு அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசுவின் உபதேசத்தை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களால் எல்லா உபதேசத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கினார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அவரை அவர்களால் ஏற்க முடியவில்லை. இயேசு கொடுத்த அப்பத்தை ஏற்றார்கள். ஆனால் இயேசுவையே அப்பமாய் ஏற்க அவர்கள் தயங்கினார்கள். இன்னைக்கும் நிறைய நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாய், அவரை விரும்புவதற்கு பதிலாய், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மேல் அதிக கவனம் செலுத்துகிறோம். அவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை நாடுகிறோம். அவருடைய ஆசீர்வாதத்திற்காக உபவாசிக்கிறோம். அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறோம். ஆனால் என்றைக்காவது இயேசு வேண்டும் என்று உபவாசித்திருக்கிறோமா? எனக்கு இயேசு வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோமா? இயேசுவே எனக்கு நீங்க தான் முக்கியம்னு சொல்லி அதுக்காக அவருடைய சமூகத்தில் பிடிவாதம் பிடித்து அவருடைய காலில் விழுந்து கடந்திருக்கிறோமா? அவருடைய பிரசனத்துக்குள்ள கடந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்களேன். இதுதான் பின்மாற்றத்தினுடைய அடையாளம். ஐயா, நான் ஜோமணி தான் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு ஒருவேளை நம்ம சொல்லலாம். ஆனாலும் கூட ஜெபித்து ஆசீர்வாதங்களை வாங்கினாலும் நமக்கு இயேசு கிறிஸ்துவை கேட்டோமா அல்லது அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கேட்டோமா என்பதில் அதிகமாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை திரும்பவுமாக உயிர்ப்பிக்க விரும்புகிறார். திரும்பவுமாக நம்மை ஆண்டவர் தம்மண்டையிலே சேர்க்க விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில பின்மாற்றம், இந்த பின்மாற்றம் உள்ள இருக்கிறதே தெரியாம வாழ்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. தாங்கள் பின்வாங்கி போனதை உணராத அநேகர் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அநேக ஆவிக்குரியவர்கள் சொல்லிக் கொண்டாலும் அவர்களும் கூட பின்வாங்கினதை அறியாமல் உணராமல் அவர்கள் வாழ்வதை குறித்து நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில் இந்த பின்மாற்றம் வந்திருக்குதா? அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். இயேசுவோடு நடக்காமல் இயேசுவை விட்டு பின்வாங்கி போன ஒரு பெரும் கூட்டத்தை இந்த 66ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எத்தனை பரிதாபமான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த பின்மாற்றம் இருக்கிறதா? இந்த பின்மாற்றத்திற்கு நாம் சில காரணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த பின்மாற்றம் வருகிறது? இந்த பின்மாற்றத்திற்கான காரணம் என்ற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். நாம் எப்போது தவறான நபர்களோடு நேரத்தை செலவிடுகிறோமோ, தவறான காரியங்களை பேசிக்கொள்ளுகிறோமோ, அப்பொழுது அங்கே நமக்கு ஒரு பின்மாற்றம் வரும். மறந்துடாதீங்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு தவறான நபர்களோடு இருக்கிற எந்த உறவும், தவறான நபர்களோடு கூட இருக்கிற எந்த விதமான ஐக்கியங்களும் அல்லது சம்பாஷணைகளும் நமக்குள்ளாக பின்மாற்றத்தை கொடுக்கும். நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல சூழ்நிலைகளை தர விரும்புகிறார். நாம் கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதனால தான் நம்ம 1ஆம் சங்கீதத்தினுடைய 1, 2 வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சங்கீதம் 1:1 துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர் இவங்களோட கூட இருந்துட்டா என்ன ஆகும்? அவங்க பழக்கம் நமக்குள்ள வந்துடும்.
கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட சேர்ந்து நம்மளும் தேவையில்லாத அந்த சம்பாஷணைகள் ஓட ஆரம்பிக்கும். நமக்குள்ளேயும் பரியாசங்கள் வரும், நமக்குள்ளேயும் தேவையில்லாத காரியங்கள் ஓட ஆரம்பிக்கும். அது ஆண்டவரை விட்டு நம்மளை பிரித்து கொண்டு போயிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பின்மாற்றம் எவ்வளவு ஆபத்தானது. ஒருவேளை உங்களுடைய அந்த நட்பு வட்டாரம் சரியா இருக்குதா, அல்லது ஆவிக்குரியவர்களோடு உங்களுக்கு நல்ல உறவு நீங்கள் வச்சிருக்கீங்களா, ஆவிக்குரியவர்களோடு உங்கள் ஐக்கியம் இருக்கிறதா? ஒருவேளை உலக பிரகாரமான நண்பர்கள் தான் எனக்கு இருக்காங்க, சர்ச்சில் கூட எனக்கு யாரும் கிடையாது, நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், பழக மாட்டேன், ஆனால் எனக்கு உலக பிரகாரமான நண்பர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் உலக பிரகாரமானவர்களோடு கூட உங்கள் சம்பாஷணைகளை வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் பின்மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்பதை மறந்துடாதீங்க. நான் அழுத்தமாய் சொல்லுகிறேன், பின்மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் அப்படியே நம்ம ஆண்டவர் விட்டு பிரிச்சிருமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சம்பாஷணைகளில் ஒரு மாற்றம் வரும், அந்த பேச்சில் ஒரு மாற்றம் வரும், அந்த நபர்களிடத்திலிருந்து நமக்குள்ள வருகிற சில தாக்கங்கள் இவைகள் எல்லாம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வெளியே கொண்டு போயிடும். தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நேரமாகும். கவனமாக இருங்க. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அது ஒரு பின்மாற்றத்தினுடைய அடையாளம். அதே நேரத்தில் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். 1ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும்போது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன அர்த்தம்? அவருடைய வேதத்தோடு இருக்கிற உறவு, வேதத்தோடு இருக்கிற தொடர்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வசனத்தினால நீங்கள் ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பின்மாற்றத்திற்கு அங்கே வாய்ப்பே இல்லாமல் போயிடும். நல்லா ஆண்டவர் என் கூட பேசட்டும்னு சொல்லி பைபிள் படிங்க, படிக்கிற வசனங்களை தியானம் பண்ணுங்க, அதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. அப்படின்னா நம்ம சம்பாஷணை கர்த்தரோட இருக்கும். அப்படின்னா பின்மாற்றத்திற்கு அங்கே ஏது இல்லாமல் போயிடும். ஆனால் அதே நேரம் வேத வாசிக்கிற நேரத்தை விட நான் உலகத்துக்காரங்க கிட்ட பேசுகிற நேரம் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் உள்ளே எட்டி பார்க்கும். அது உள்ளே வந்துடும், நம்மளை உள்ளே இருந்து வெளியே கொண்டு போயிடும். இடம் கொடுக்காதீங்க. வேதத்தில் எபிரேயர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரத்தின் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. அவன் ஏன் பின்வாங்கி போனான்? அவனுடைய ஆத்மா தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு பதிலாக உலக நபர்களோடு கூட அவனுடைய பிணைப்பு வந்துவிட்டது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம சாலமோனுடைய அந்த கடைசி காலத்தை அங்கே மிக அற்புதமாக ஆவியானவர் எச்சரிக்கையாக அங்கே கொடுத்திருக்கிறார். அதனுடைய ஆழங்கள் பார்த்தீங்களா? பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஐக்கியங்கள், சம்பாஷணைகள், அவனுடைய உறவுகள் எல்லாம் தேவன் அற்றவர்களோடு கூட இருந்ததுனால அவன் தேவனை விட்டு அவன் இருதயம் வழி விலகினது என்று பார்க்கிறோம். 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலமோனுடைய வீழ்ச்சியை குறித்து அங்கே பார்க்கிறோம். என்ன காரணம்? தவறான சம்பாஷணைகள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்துருமே. கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சம்பாஷணைகளை கவனமாக காத்துக்கொள்வோம். நம்முடைய ஒவ்வொரு கான்வர்சேஷனையும் கர்த்தர் கேட்கிறார் என்ற அந்த உணர்வோடு கூட நம்ம வாழ்வோம். பின்மாற்றத்தின் ஆவிகளுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உங்களுக்குள்ள பின்மாற்றம் வருதுன்னா நல்லா கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தரோட பேசுகிற அந்த நேரத்தை காட்டிலும் உலகத்துக்கு நிறையா நேரம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுதான் பின்மாற்றத்தினுடைய முதல் அடையாளம். ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புவோம். கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். பின்மாற்றத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா, ஆண்டவரே உங்கள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் நிறையா ஆக்குறேன், எனக்கு உலக அந்த உறவுகள் அல்லது ஆகாத சம்பாஷணைகள் எனக்கு வேண்டான்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டு கர்த்தரோடு உங்கள் கையை கோர்த்துக்கோங்க. அவரோடு கூட ஏனோக்க போல நடக்க சஞ்சரிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பின்மாற்றத்திலிருந்து தப்பிக்க, பின்மாற்றம் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்துவிடாமல் இருக்க தேவன் கிருபையும் பாதுகாப்பையும் தருவாராக. எபிரேயர் 10:38 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆகாத சம்பாஷணைகளுக்குள் போய் எங்களுடைய வாழ்க்கையில் பின்மாற்றத்தை நாங்கள் தேடிக்கொள்ளாமல் தேவனோடு சம்பாஷிக்க, தேவனோடு நேரம் செலவிட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை பின்மாற்றத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, ஜாக்கிரதையோடு, ஆண்டவரே, நல் ஒழுக்கத்தோடு
நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஓட, பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்காம ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், உங்கள் கரங்களிலே ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தருக்குள்ளே இருந்து பின்வாங்கி போன ஒரு நிலைமையில் யாராவது இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த செய்தியை அனுப்புங்க. இன்னையிலேருந்து இந்த பின்மாற்றம் என்ற தலைப்பில் தான் உங்கள் கூட நான் பேச போகிறேன். எனவே அவங்கள கேட்க சொல்லுங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த செய்தியை கேட்டுட்டு உங்கள் லைஃப்பை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பரிசோதித்து பாருங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்முடைய 2 ஊழியமும் நம்முடைய 2 கண்கள். ஒன்று, சுவிசேஷத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டு செல்கிறோம் ஜனங்களுக்குள்ள. 2வது, நற்பணியினால் நற்கிரியினாலே ஆண்டவருடைய அன்பை காண்பிக்கிறோம். எனவே இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 1ஆம் தேதிக்குள்ளாக நமக்கு சுமார் 5 லட்சத்துக்கு மேலான பண தேவைகள் உண்டு. எனவே முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அதோடு கூட ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு மாதம் 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் அவங்களிடத்துல ஒரு 100 ரூபாய் நீங்கள் கலெக்ட் பண்ணி கூட நீங்கள் அனுப்பலாம். இந்த பெரிய தரிசனத்தில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த 1ஆம் தேதிக்குள்ளாக நாம் செலுத்த வேண்டியவைகள் எல்லாம் செலுத்தணும். தேவன் ஒவ்வொரு மாதமும் அதிசயமாய் நாம் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக வரப்போகிற மாதத்திலே ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம இந்த ஹோம் ஃபார் ஏஜ் நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதனுடைய பணிகள், அவைகளுக்கான காரியங்களை நம்ம முழு வீச்சோடு கூட துவங்கி இருக்கிறோம். அதிகமாக ஜெபம் பண்ணிக்கோங்க. நாம் ஆண்டவருக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச காலத்தில் பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும். எனவே நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய எல்லா டயாலிசிஸ் சென்டர், பீடியாட்ரிக் தெரப்பி சென்டர், நம்முடைய ஐஏஎஸ் அகாடமி, நம்முடைய லைவ்லிஹுட் சென்டர் எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆம்புலன்ஸ்க்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தினால் நீங்கள் தாங்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். காட் பிளஸ் யூ.